பா உன் கல்யாண கேசட் இருந்தா எடுத்து கொடு, நெட்ஃபிளிக்ஸ்க்கு அனுப்பி அமௌண்ட் கேட்போம். நெட்ஃபிளிக்ஸ்க்கா? ஆமா, நெட்ஃபிளிக்ஸ்ல மூவிஸ் சீரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, கல்யாண கேசட் இல்லாம ரிலீஸ் பண்றாங்கப்பா. அதுவும் பழைய கல்யாண கேசட் தான் வேணுமா? அடப்பாவீங்களா, அடுத்தவன் கஷ்டத்தை ஊரே பார்த்து கொண்டாடுதா? இருக்கா இல்லையா? வேம எடுத்து கொடு, அட்லீஸ்ட் லோக்கல் கேபிள்ல கொடுத்தாது பிளே பண்ண சொல்லுவோம், டீ காசாச்சும் தருவான். அந்த கேசட்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எரிச்சிட்டேன்டா. என்னப்பா சொல்ற? எரிச்சிட்டு அம்மாக்கு தெரியாம பாவ மன்னிப்பு படத்தை வாங்கி அந்த கவர்ல வச்சுட்டேன். அண்ணா நல்லா ஏறிக்கோ, சினிமா டிக்கெட் வச்சிருக்க மட்டும் ஏறிக்கோ, ஃப்ரீ 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 ஃப்ரீ. எது அசோக் புல்ல இருந்து அண்ணா நகர் வரைக்கும் ஃப்ரீயா? பாஸ் ஏறிக்கவா? சினிமா டிக்கெட் இருக்கா? இருந்தா ஏறிக்கோ. இருக்கு பாஸ், இருந்தா ஏறிக்கோ. என்ன சீட்டே இல்ல, ஸ்டாண்டிங் தானா? ஆமா, இங்க என்ன துணியை காய போட்டிருக்கீங்க? ஆமா, மழை சீசன்ல அதான். சரி, படம் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் பாஸ் கேக்குற? சரி, டியூட் கஷ்டங்கள் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இன்னும் 2 நிமிஷத்துல உன்னோட ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பேட்டி அதுல டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். ஏரியா வந்துருச்சு, இறங்கிக்கலாம். மச்சி, இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? வாடா, இனிமேதான் கிளம்பணும். காஃபி சாப்பிடுறியா? வா உள்ள வா. மச்சி டேய், அடுத்த வாரம் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுடா. டேய் சூப்பர்டா, ஓடிடில ஒரு வாரத்துல வந்துடாது? டேய் நீ அப்படி பேசுற, நீ அவரோட தீவிரமான ஃபேன் ஆச்சுடா. அவரோட 100வது படத்துக்கு 1000 லிட்டர் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ண. வாடா தேட்டர்ல போய் பாக்கலாம்டா. வேணாம்ப்பா, பட டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலையை பார்த்தா தான் பயமா இருக்கு. அதுவும் என் பையன் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாப்கார்ன் தான் கேட்பான். ஒரு காஃபி 150ங்கிறான். நேற்று காலையில நம்ம சேட்டா கடையில 20 ரூபாய்க்கு காஃபி பார்சல் வாங்கினேன். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வரும் போல. நீ இப்ப வந்ததுனால இன்னைக்கு காலையிலேயே திந்துருச்சு. ஓடிடி ரிலீஸ் எப்பன்னு மட்டும் கேட்டு சொல்லு, வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பாத்துடுறோம்.